பை எடுக்கணும்னு நினச்சா மறந்து அட இப்படி ஆகும் நினச்சி கூட பார்க்கலங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம நசியா கூட்டிகிட்டு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஈஏ தாங்க வந்திருக்கோம். ஈஏல வந்து யூஸ்வலாக பண்ணுற மாதிரி ஷாப்பிங் ஏதாவது பண்ணலான்ட்டு வந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு பர்ச்சேஸ் பண்ணி. நம்ம மேடமை கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. நம்ம மேடமும் ஒரே ஹாப்பி தான். ஏன்னா எக்ஸிலேட்டரில் ஏறியாச்சு. ஏறினாலே ஒரே எக்ஸைட்மெண்ட் தான். இப்போ என்ன போகிற வழியில் அழகாக அவங்க பாட்டு நடந்து போயிட்டே இருப்பாங்க. அப்படியே விண்டோ ஷாப்பிங் பண்ணுற மாதிரி போவாங்க. அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் கை நீட்டி காட்டிக்கிட்டே இருப்பாங்க, இங்கே வேணும் அங்கே வேணும்ன்ட்டு. பட் நம்ம என்ன எது வாங்கி கொடுக்க முடியுமோ அதானே வாங்கி கொடுக்க முடியும் சொல்லி நம்மளும் அப்படியே கூட்டிகிட்டு போயாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈயில் வந்து அவ்வளோவா கூட்டமே இல்லை. எல்லா கடையுமே ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. நமக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் தான் நினச்சேன், ஆமாம் இன்றைக்கி வீக் டேஸில் வந்தனால இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்ட்டு. இதை விட இன்றைக்கி ஏதோ முக்கியமான ஆஃபர்னு சொல்லியிருந்தாங்க தான் நம்மளே கிளம்பி வந்திருந்தோம். பார்த்தீங்கன்னா கிட்ஸ் செக்ஷன் தான். நசியாவுக்கு தான் பர்ச்சேஸ் பண்ண வந்திருந்தோம். இங்கே வந்து ஃபுல்லாகவே எல்லாம் ஆஃபரில் போட்டுட்டு இருந்தாங்க. எல்லாமே 159, 149, 199 டிஷர்ட்டு, கிட்ஸ் டிஷர்ட் எல்லாமே அழகாக இருந்துச்சு. சரி நம்மளும் அதை பார்த்தோன்னா மேடம்க்கு ரெஃப்யூஸ்க்காண்டி 2, 3 எடுப்போம்னு பார்த்தாச்சு. இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வந்து நிறைய காட்டன் ஃப்ராக்ஸு நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. நம்ம மேடமும் ஒன்று ஒன்றா பார்த்து இது வாங்கலாம் அது வாங்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் உண்மையிலேயே நமக்கே கன்ஃப்யூஸ் ஆகிடுச்சுங்க. அந்த ப்ரைஸில் வந்து இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்களேன்ட்டு. கடைசியில் வந்து நம்ம வந்து ஒரு 3 ட்ரெஸ் வாங்கியிருந்தோம் மேடம்க்கு. இந்த மாதிரி ஒரு நைட் ட்ரெஸ்ஸு, ட்ரௌசரு, அப்புறம் வந்து 2 டிஷர்ட்ஸ் வாங்கியிருந்தோம். 2மே ப்ரிட்டியாக இருந்துச்சு. நம்ம மேடமுக்கும் ரொம்ப பிடிச்சிச்சு. இதை வாங்கிட்டோன்னே நம்மளுக்கு எதாவது பார்ப்போமேன்னு சைடில் போய் பார்த்தா நிறைய காட்டனில் ஃப்ராக்ஸ்லாம் இருந்துச்சு, டாப்ஸு எல்லாமே பார்த்தோம். பட் எதுவுமே கலர் செட் ஆகலை. எல்லாமே ரொம்ப ஃபேடான மாதிரி இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பில் போட போயாச்சு. ஆமாங்க நம்ம மேடமும் ஒரே குஷி தான், நமக்கு ஜாமான்லாம் வந்துருச்சுன்னு. அங்கேயாவது போய் ஃப்ரீயாக பில் போடலன்னு பார்த்தா அங்கேயே நிறையா ஜாமான் தொங்கோட்டி இன்னமும் நம்மளை பர்ச்சேஸ் பண்ண விட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் என்ன நம்ம மேடம் ஒரு பெரிய ஷூ எடுத்து பண்ணிட்டாங்க. போட்டால் இதை தான் போடுவேன்னு. ஆனால் என்னன்னா 2 சைஸ் பெரிய சைஸாக இருந்தனால மேடமுக்கு பத்தாது. அதோடு வாங்கி வச்சோன்னா மேடம் ரொம்ப சோகமாக அழுதுட்டாங்க. இதுதாங்க அந்த ஸ்டார்டிங்கு.